பார்த்தீங்கன்னா தவமாயத்த மருந்து நான் ஒர்க் பண்ணேன். ஒரு பாடி ஸ்கல்ப்டருங்கிற ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் மிருகம் போய் வேலை செஞ்சேன். நடிக்க வேலை செஞ்சுட்டு சர்வைவலுக்கு காசு இல்லை. இதை ஒரு வேலையாக எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச இடம் இது. ஏன்னா நான் அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் நம்பிக்கையாக வந்திருக்கேன்னாரு. ஏன்னா எல்லாருக்கும் லேட் ஆயிடுச்சு. கடைசி டிக்கெட்டு நானும் என்னோட டைமை சேர்ந்து நான் அமீர் சார் கொடுத்துறேன். அவர் வந்து சிறப்பாக பேசுவாங்க. ஸ்னேகா மேடம் பாவம் 6 மணிக்கெல்லாம் நான் விட்டுருங்கன்னு கால் ஷீட்டுக்கு வந்து போகிற டைமை விட முன்னாடியே சொல்லி கேட்டுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் சேரன் சாருக்கும் அவருக்குமான அனுபவம் சொன்னாங்க. நான் சினிமாவுக்கு நடிக்கணுங்கிற நம்பிக்கையில் ஏதோ பையை தூக்கிட்டு வந்தாச்சு. அப்போல்லாம் லெட்ரு ஒன்று இருந்துச்சு. ஒரு லெட்ரு தான் என்னையும் அவரையும் கனெக்ட் பண்ணிச்சு. லோகநாதன் சித்தப்பா கொடுத்த ஒரு லெட்ரு. அவரை போய் பார்த்துட்டு அப்போ சொல்ல மறந்து முடிஞ்சுட்டு ஒரு போராட்டம் முடிஞ்சுட்டு உள்ளே போனார். உள்ளுக்குள்ள ஆஃபீஸ்க்கு தேடிட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது பார்த்துட்டு சரி வாங்க அப்புறமா நான் படம் பண்ணும்போது கூப்பிட்றேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் திருப்பம் அவரை தேடி போய் லெட்டரை எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுவேன், ஃபோன் அடிச்சிருவேன் நான். லோகநாதன் சித்தப்பா இருக்காரு, அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு, அவருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி கனெக்ட் பண்ணோடனே சாமசிவன் கூட யாரும் சொந்தக்காரங்க போல இருக்குது ஊர்லேருந்து ஃபோன் அடிக்கிறாரு சொல்லிட்டு நேரம் மேலே கனெக்ட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. 2 தடவை 3 தடவை கனெக்ட் பண்ணோடனே கூப்பிட்டு திட்டாரு. ஃபோன் பண்ணால் நேரம் வேலையில் இருக்கேன் எனக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு திருப்பம் தேடி ஆட்டோகிராஃப் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டு திருப்பம் அப்போ பார்க்கும்போது சினிமாவில் வந்து அப்போது எனக்கு பெரிய அனுபவம் இல்லை. எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு ஜிம்மில் வேலை பார்ப்போம். சண்டே ஒரு ½ டே இருக்கும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். அப்போது ஒரு ஃபோட்டோ ஆல்பம் பார்த்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஷபீர்னு சொல்லிட்டு 2 பேரும் போனோம். பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக பார்த்தாரு. அந்த இடத்துல பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டார், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார், இது யார்? அவன் ஃப்ரெண்டு அவனதும் பார்த்துட்டு இந்த 3 உடம்பு நான் ஒரு பாடியில் 2-3 சேஞ்சஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ 6 பேக் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெயினராக இருக்கும்போது இன்னொரு கொஞ்சம் வெயிட் போட்டு அப்படிலாம் இருந்து இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இது பண்ணலாம் சார், ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் அந்த ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா சரி நாளைக்கு காலையில் வந்து என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துட்டு போயிட்டார். அப்போது போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன், இந்த மாதிரி செய்ய முடியுமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கமல் சார் தான் ஒரு படத்துக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு உருமாற்றிக்கிறது, உடம்பை வந்து வருத்திக்கிறது, டயட் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடோடு செய்கிறது வந்து அப்போ கமல் சார் தான் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணிகிட்ருக்க ஒரு காலகட்டம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறமா விக்ரம் சார் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் அதை வந்து டெடிக்கேட்டடாக சொல்லும்போது நடிக்க தான் வாய்ப்பு கிடைக்கல. சரி எப்படியாவது வந்து வண்டியில் ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன்னா நடிக்க தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு நான் போனவொடனே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லார். கூடவே ட்ராவல் பண்ணணும், இதெல்லாம் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு பண்ணலாம் சார்ன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பித்த அவருடைய பயணம். ஒரு ஆக்டராக வந்து அதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் பார்த்து தான் நானும் பாரதி கண்ணம்மா அந்த மாதிரி படங்கள், பொக்கிஷம், பொற்காலம், நிறைய படங்கள் அவர் எடுத்திருக்காரு. அந்த டைமில் அவரோட டெடிக்கேஷன் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா தூரத்துலேருந்து தான் பார்த்துருக்கேன். அவர் யார் என்னென்னா தெரியாது. எக்ஸசைஸ் பண்ணுவோம், ட்ரெயின் பண்ணும்போது அவர்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்னா அந்த ஸ்டூடெண்ட் பிஹேவியர் இருக்கும். வந்தால் கரெக்ட் டைமுக்கு அங்கே ரெடியாக இருப்பார், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து நின்னாருன்னா. எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம் என்னென்னா மெமரி வந்து ஜாஸ்தி இருக்கிறதா நான் கிளாஸ் நிறையா பேர் எடுத்திருக்கேன். பட் அவருக்கு பார்க்கும்போது ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம். ஏன்னா எப்படி ஒரு படைப்பை எடுக்கிறாங்கங்கிறது எனக்கு அங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா கற்றுக்கிட்டது வந்து தூரத்துலேருந்து கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். மெமரி ஜாஸ்தி. நான் வேணும்னா என்ன பண்ணுவேன், அவருக்கு டஃப்பாக கொடுப்பேன். கொஞ்சம் நான் செய்கிறதெல்லாம் அவர் செய்கிறாரா வச்சு பார்க்கணுங்கிறது எனக்கும் அமீர் சாரையும் வச்சு செஞ்சுருக்கேன், அவரையும் செய்வோம். வந்து 2 பேருமே வந்து பயங்கரம் அந்த அடமெண்ட் ஒன்று இருக்கும். அது எப்படி அது வர முடியாமல் போகும், அதை நம்ம செஞ்சு பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இங்கேருந்து சென்னை மட்டும் இல்லை கேரளாவுக்கு என்னை கூப்பிட்டு போய் அங்கே தனியாக ஒரு ரூம் கொடுத்து அங்கே எக்ஸசைஸ்க்கு தனியாக டைம் ஒதுக்கி டெடிக்கேட்டாக படம் முடிகிற வரைக்கும் பண்ணார். ஒரு நாள் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு கீழே படுத்திருந்தார். முடிச்சுட்டு இந்த கதையெல்லாம் எனக்கு என்னென்னே தெரியாது. இப்படி படுத்துட்டு நல்லா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது. அப்படி படுத்துக்கிட்டு நல்லா வேர்த்து ஸ்வெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கதை தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் தெரியல, ஏதோ லவ் ப்ராஜெக்ட்னு எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு கதை சொல்லி முடித்தார். உடனே சொன்னேன், சார் இந்த படம் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னேன், எனக்கு லவ் ஃபெயிலியர் இருந்திருக்கு. ஊர்லேருந்து ஒரு லவ் ஃபெயிலியர் முடிச்சுட்டு பஸ் ஏறி வந்திருக்கேன், அதனால் அந்த கனெக்ட் பண்ண முடிஞ்சது இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஸ்னேகா மேடம் போர்ஷன், நான் இந்த போர்ஷன் மட்டும்தான், ஸ்கூல் போர்ஷன் மட்டும்தான் போகலை. பட்ஜெட் காரணமாக நான் இங்கே நிற்பாட்டிட்டு அங்கே ஏன்னா எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய வேலை இல்லை, பசங்களை வச்சு நான் எடுத்துக்கிறேன், மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவமாயத்த மருந்து நான் ஒர்க் பண்ணேன்.
ஒரு பாடி ஸ்கல்ப்டருங்கிற ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் மிருகம் போய் வேலை செஞ்சேன். நடிக்க வேலை செஞ்சுட்டு சர்வைவலுக்கு காசு இல்லை, இதை ஒரு வேலையாக எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச இடம் இது. ஏன்னா நான் அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் நம்பிக்கையாக வந்திருக்கேன், தைரியமாக வாங்க. அந்த நம்பிக்கை ஒரு குருட்டு நம்பிக்கை, ஏதோ சினிமா நம்மளை பார்த்துக்கோம், அவர் இருக்கார் பார்த்துப்போன்னு. அது அன்னைக்கு பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொன்ன விஷயந்தான் நான் இன்னைக்கு நடிகனாகி இப்படி ஒரு மேடை ஏறி நிற்கிறதுக்கும் அவர் தான் காரணம். ஏன்னா ஆடும் கூத்துங்கிற ஒரு படம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் தான் கூப்பிட்டு சொன்னார். ஏன்னா முன்னாடி இந்த படத்தில் கிருஷ்ணா நடிச்சிருப்பார், ஆயுத எழுத்தில் நடித்த கிருஷ்ணா. அவர் ஆயுத எழுத்தில் ஒரு 3 நாள் டேட்டோ 4 நாள் டேட்டோ வாங்கிட்டு வந்தார். அவரு முடிஞ்சிடும் பார்க்குறாரு, ஃபோன் பண்ணி அழுவார். எனக்கு ரூம்மேட் அவர் தான். என்ன எடுத்துகிட்டே இருக்காங்க, முடியவே மாட்டேங்குது, வாட் இஸ் திஸ் மணி சார் ஸ்கோல்டிங், அப்படியே கால் பண்ணி டென்ஷனாக கத்திக்கினே இருப்பார். ரூமுக்குள்ள வந்துட்டு நாளைக்கு முடிஞ்சிடும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதை அண்ணன் நாளைக்கு முடியாது, அவர் காலையில் விழுந்துட்டார். சார் மணி சார் இதுக்கு மேலே எல்லாம் தள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தள்ளி போயிட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டார். அவருக்கு டூப் போடுறதுக்கு ஆள் யாருன்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஷன் நடக்குது ஆஃபீஸில். அந்த சாயலில் யார் இருக்கா, அந்த ஹைட்டில் எல்லாம் ஆள் இருக்கும்போது இப்போ சாமி எல்லாம் வேலையில் இருக்கும், சாமியெல்லாம் இருந்தான்னு நினைக்கிறேன். அவர் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆரி தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதில் ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா, ஆனால் இதில் வந்து படத்துலலாம் வருமா என்னெல்லாம் தெரியாது, அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு பண்ணார். ட்ரெஸ் எல்லாம் அந்த பேடெல்லாம் மாற்றி விட்டுட்டு உள்ளே அந்த ஷார்ட் எடுத்தாங்க. 2 வரி டயலாக். இன்றைக்கி நான் எல்லோரும் கொஞ்சம் நான் ஓரளவுக்கு நடிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்டு. கிரேட்டு, செம்ம இன்சல்ட். அந்த இடத்துல 2 வரி டைலாக் பேசிட்டு ஒரு ட்ராக் அண்ட் ஷாலிஷட் அப்படின்னு நடந்து வரணும் அவரோட பேசிட்டு. என்னால் பண்ண முடியல, நடந்து வரேன், டைலாக் மறந்து போச்சு, என்ன பேசணும்னு தெரில. 1 டேக் போச்சு, 2 டேக் போச்சு, 3 டேக் போச்சு, இப்படி பார்த்தாரு. இதெல்லாம் ஃபோட்டோ தூக்கிட்டு இந்த ஆர்வத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்குன்னு அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு டைம் போயிட்டு இருக்கு. ஓகே நீங்கள் நடந்து வாங்க, சரி ட்ராகன் ட்ரைல். அவர் அங்கேருந்து ஆக்ஷன் சொல்லிவிட்டு அப்படியே வந்தோடனே என் டைலாக்கு என்ன கவுண்டரோ அதை அப்படியே எடுத்துகிட்டு ஓஎஸில் ஷோல்டரில் வச்சுட்டு பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சு அந்த ஷார்ட்டை முடிஞ்சிச்சு. அன்னைக்கு டிசைட் பண்ணேன், ஃபோட்டோ தூக்கி வெளில வச்சுட்டு ஆஃபீஸ் போய் தேடக்கூடாது, முதல்ல நடிப்பு கற்றுக்கிட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் கூத்துப்பட்டில் இருந்தவங்ககிட்ட நடிப்பு கற்று ட்ரைடர் பண்ணிவிட்டு வந்து இன்றைக்கி இந்த மேடை வரைக்கும் வந்திருக்குது. மிக முக்கியமான காரணம் ஒரு. அதுக்கப்புறம் சேரன் சார் என்ன பண்ணியிருக்காரு, என்ன செஞ்சுருக்காருன்னு எல்லாருமே சொன்னாங்க. பட் ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடிய இயக்குனராக நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி பைசன் வந்து இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறோம், சாதிய ஒழிப்பு சார்ந்த ஒரு நல்ல படம் எடுக்கக்கூடிய இயக்குனராக மாரி செல்வராஜ் இருக்கிற அவர் படைப்புகள் ரொம்ப கருத்திகளாக அதே மாதிரி சமூக நீதியை பேசக்கூடிய படங்களாக இருக்கும்போது 28 வருஷத்துக்கு முன்னாடியே பாரதி கண்ணம்மாங்கிற படத்தில் அருவாளை தூக்கிட்டு வெட்டுறது ஆளை தேடிட்டு இருந்தாங்க. ஆள் வந்து அப்ஸ்காண்ட் ஆகி போன ஒரு மனுஷன் வந்து. ஸோ அன்னைக்கு சாதியம் சார்ந்து சாதிய ஒழிப்பு பற்றி எடுத்த தைரியமாக ஒரு டைரக்டர்னால் அது சேரன் சார். அதே மாதிரி ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை தைரியமாக சொன்ன ஒரு இயக்குனராகவும் பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் ஒரு படைப்பெடுத்தது. அதே மாதிரி காதல் பண்ணுறதெல்லாம் நம்மலாம் இன்னைக்கு அழகாக சொல்கிறோம். எனக்கு 2 பிரேக்கப் மச்சான், 4 பிரேக்கப்பு, 5 பிரேக். இப்போ கூட நான் ஒரு ஷோ பண்ணேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காதலை கடந்து திரும்ப ஒரு காதல் வரும் நம்பிக்கையை ஆட்டோகிராஃப் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு கொடுத்தது. இல்லைன்னா ஒரு காதலோட தன் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க மத்தியில் இப்படி ஒரு படம் வந்தோடனே இல்லை இன்னொரு லவ் கூட வரும், யாராலும் நமக்கும் வாழ்க்கையில் வாழ்க்கை கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை கொடுத்த ஒரு படம். ஸோ அந்த மாதிரி அப்போவே வந்து ட்ரெண்ட் செட்டிங்காக இந்த மாதிரி இன்றைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற லவ் அப்படின்னா அது முடிஞ்சு போகிறதில்ல, திரும்ப அது தொடர்கதையாக வரக்கூடியது தான். ஸோ வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு படம். அது மாதிரி உறவுகளை சொன்ன படம், இந்த மாதிரி எல்லா களங்கள்லையும் அவர் படம் பண்ண ஒரு டைரக்டர் ஷேட்டுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சில பேர் டிப்பிக்கலாக ஒரு கதை எடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு ட்ராக்ல போவாங்க. அவரோட படைப்புகள் நேர்த்தியாக இருக்கும், ஆனால் ஒரே களத்தில் இருக்காது. அது அவரோட பெரிய பலம். அது ஆக்சுவலாக பாண்டவர் பூமி வேறையாக இருக்கும், பொற்காலம் வேறையாக இருக்கும், பொக்கிஷம் வேறையாக இருக்கும், மாயக்கண்ணாடி கூட வேற ஒரு களம். அவர் நிறைய என்ன சொல்வார், அவர் நடிச்சிக்காம வேற யாரும் நடிச்சதான் அந்த படம் பெரிய ஹிட்டாக இருக்குங்கிறது அவர் அடிக்கடி சொல்லுவார். எனக்கு ரொம்ப ஜனநாயகமாக இந்த விஷயத்தில் அவர் சொன்னார். அவருடைய தோல்வியும் அதில் பதிவு பண்ணியிருந்தார் ஃபஸ்ட்டு இது போடும்போது. அதை நான் கவனித்தேன். அதை யாருமே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. தன் தோல்வியும் பதிவு பண்ணிக்கக்கூடிய தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு இயக்குனராகவும், அதே நேரத்தில் நிறைய உதவி இயக்குனர்கள் இங்கே வந்து பேசும்போது அவங்க சீனியாரிட்டி, அவங்க டைரக்டரை பற்றி பேசுகிற சுதந்திரம்
ஒரு இடத்துல இருக்குன்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் சேரன் அந்த டெமோக்ராட்டிக்க ஜனநாயகமாக ஒருத்தர் வச்சிருக்காருங்கிறது மிக பாராட்டக்கூடிய விஷயம். நம்ம ஜாலியாக பேசுகிறோம், ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோங்கிறது வீட்டில் எல்லாரும் வேற. ஆனால் அது ஒரு மேடையில் அந்த சுதந்திரம் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கிறதுன்னு இருக்குல்ல, அப்போ அந்த ஃப்ரீடமாக இருந்தால் தான் ஒருத்தர் பேச முடியும். ஸோ அங்கேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான் என்னையும் நகர்த்தி இங்கே கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த படம் எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கன்னு தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க. ஸோ பார்த்துட்டு இதுக்கான கருத்துக்களையும் அவங்க வலைத்தளங்களில், இன்ஸ்டாகிராமில் அவருக்கு டேக் பண்ணி போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறத உங்களுடைய படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனம் இருக்குல்ல, அது ஒரு ஜெனுனான அது விமர்சனமாக இருக்கும். படம் பார்த்துட்டு உங்களுடைய ஏன்னா 21 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது. 21 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸோட மனநிலை இந்த படம் பார்க்கும்போது என்னவா இருக்குது. டைம் கொஞ்சம் குறைச்சிருக்காரு, ஒரு 15 to 20 மினிட்ஸு குறைச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்க இந்த காதல் நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மெசேஜில் காதல், ஒரு மெசேஜில் பிரேக்கப்பு. பட் இந்த காதலை நீங்கள் எப்படி உணர்றீங்க, எப்படி பார்க்குறீங்கிறத நாங்களுமே அவ்வளோ எதிர்பார்க்குறோம். ஸோ நன்றி சார், என்னையும் ஒரு நடிகராக உருவாக்கி இந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. அடுத்ததாக இசையமைப்பாளர் முரளி.